பிரிச்சு பேசியா கை பிரிச்சு பேசனா என்னை பத்தி தெரியல உன்னை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற கைவ கூடாது அடே அப்பா நான் அப்புறம் என்ன குடும்பத்துல வில்லங்கத்தை பண்ணிட்டு போயிறேன் மோசமான ஆளு இத ஒன்ன வச்சு என்ன வந்து நீ மடங்கி கட்டு இருக்கிற இல்ல அப்படித்தானே எனக்கு அடிய பயன்படுத்திக்கிற இல்ல அப்படித்தானே இருக்கிற அப்புறம் நான் ஊர் அப்புறம் ஜாமனா முழப்போனான்னு போயிருந்தேன் அப்புறம் தெரியுமில்ல என்ன தெரியுமில்ல மல்லிகைப்பூ மூடுப்பா துருக்கா மூடு அப்படி பார்க்க உன் பேர் என்னப்பா என் பேர் வீரத்தேவன் அப்படி மரியாதை பேசணும் வீரத்தவன் நீங்க தானா மரியாதை கொடுத்து பேசுங்க வீரத்தவன் நீங்க தானே ஆமா நான் பேர் யார் வச்சது எங்க அப்பா தான் வச்சாரு அப்பா செஞ்ச முதல் தப்பாதாயா என்னப்பா இந்த இடத்துல பக்குவமா தான் கவனம் காக்குறீங்க ஆமா போய் வீரத்தவன் சொல்லிட்டீங்க ஆனா வீரத்தவன்ங்கிற அளவுக்கு உங்களுடைய வீரம் இருக்கா என்னை பாக்குற கடுகு திருத்தாலும் காரணம் கிடையாது கடுகு மாதிரி பாக்குறதுக்கு இப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பீங்க நீங்க போட்டோம்னா வெடிச்சிருவீ அப்படியே வெடிச்சு நொறுக்கி அள்ளிப்போம் நீங்க தானே அடிச்சு விடுங்க தெரியும் நீங்க வெடிச்சு தெரியும் உங்க வீரத்தவன் ஆமா அப்பா பேரு எங்க அப்பா பேர் நம்பிராஜன் அம்மா பேரு நங்கை மோகினி யார் தெரியுமா நீங்க உன் பேர் மாத்தாவே தெரியவில்லையா பார்த்தா என்ன பார்த்தா தெரிஞ்சுக்கிறது பெரிய பேரு என்ன பேருன்னா முப்பட்டை அணிஞ்சிருக்கேன் யார்கிட்ட சப்பட்டை சொல்லியிருக்கேன் நாங்கெல்லாம் முப்பட்டைக்கு சொந்தம் நீ சப்பட்டைக்கு சொந்தம் புரியுதா படிக்கிறேன் என் பேரு கந்தவேடுவன் பொந்தவேடன் என்னது கந்தவேடன் கந்தவேடுவன் சொன்னேன் அதான் பொந்த கந்தன் பாத்துக்கு அப்புறம் தெரியுமா அப்புறம் அடுத்த சிவபெருமன் உங்க அம்மா பேரு பார்வதி வேடு வச்சு இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தியா மாப்பிள்ள இவ்வளவு சொன்னேன் சொல்றேன் இவ்வளவு வழக்கமா சொன்னேன் அப்ப சிவபெருமன் அம்மா பார்வதி வேடு வச்சு என் பேர் கந்த வேடுவன் சொல்லி உனக்கு தெரியலையா கனகமாமலையில இருக்கக்கூடியது யாரு அப்ப அதான் மாப்பிள்ள நீதே நைத்த புருஷனா மோரே பாக்கணும் நைத்த பிள்ளையா என்னடா ஏற்க மரம் வச்சுக்கிறியா இவா ஆளுநர் சோ ஒன்று அற்புதமான பொருள் கிடைச்சேன் மான்குட்டி கொண்டு நமக்குள்ள இருக்கணும் போய் ஆளுநர் சோ என்ன ஒரு அற்புதமான பெண் குரல் கிடைச்சு யார் அந்த பெண்மணி அது என் தங்கச்சியா பேரு வள்ளி வள்ளியா வந்திருக்கு வள்ளியா வந்திருக்கு என்ன வந்திருக்கு என்ன வந்திருக்கு நான் வள்ளையான இருக்கிறேன் வள்ளியான்னு தான் கேட்டேன் வந்திருக்கு வள்ளியா நடுவுல புள்ளிய போடு நடுவுல நாக்கு போட மாட்டேங்கிறேன் நீ அந்த வேலை நீங்க தான் பாக்குறீங்க போடக்கூடிய இடத்துல போட்டுதான் போட்டுதானா அப்படிங்கிறது பேர் வள்ளி அவளை நான் பார்க்க வேண்டுமே அப்படி இன்னொரு பொருள் கிடைச்சு ஆளுநர் சோழன் அதுக்கு முன்னாடி அது வந்து உங்களுக்கு தங்கச்சி முறை வேணும் சிறப்பான பாடகை அப்படியே பரதநாட்டியம் இன்னும் எடுத்துக்கலாம் பரதநாட்டியம் பத்தி மட்டும் பேசக்கூடாது ஏன் பரதநாட்டியத்துக்கு எனக்கு ரொம்ப தூரம் ஏன் அந்த பொண்ணோட அன்னைக்கு ஆடிட்டு அப்படி ஆடிட்டு அப்படி ஆனதா இங்கிட்ட இடம் போதான் மாறலாம் எந்த இடத்துல முரட்டத்தை மாடிட்டு என்ன பாவம் ஒருத்த பாரு சம்பந்தம் இல்லாம தொழில் நேரத்துல சீத நேரத்துல பியா பண்ணிக்கிறது அது நடராது
அந்த புள்ள பாடி காட்டுனது எத்தனை இன்ச்சில இருந்துச்சு? எந்த பாடியை சொல்ற? ஆட்ட பாடி பாட்டு பாடி வரவேற்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால பிள்ளைய பார்த்தோன்னே எனக்கு ஒரு நோக்கம் தான் எடுத்துருக்கு. மாவு போட்டு போட்டுக்கலாம். கல்ல வச்சு நச்சுக்கையா? என்ன ஒரு கட்டழகான வடிவம் உடலமைப்பு பார்க்கணும் எப்படி நடக்கிறது. பின்வடிகள் மிகவும் அந்த வட்ட பொட்டுக்கும் அந்த வளைவு கொண்டைக்கும் அந்த அற்புதமான தொண்டைக்கும் பார்க்கணும் எப்படி மாத்திருக்கிறது. வேற ரொம்ப சிரமம். அடிபட்ட பொட்டு காரி தங்கச்சி தான் அப்படி குத்துவீங்களா? நல்லா இருக்கியா? சந்தோஷமா இருக்குண்ணா. எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து? எங்க இவ்வளவு நாளா எங்கே போனேன்? எங்கே போறது? அங்கங்க ஒரு தங்கச்சி அப்படி இழைச்சு போயிருக்கேன். எங்கே நான் போனேன்? அண்ணனை பார்த்து பேச விடுறா. அடுத்து பார்க்க வேண்டியது இங்க ஒரு இன்னொரு பெண்மணி வள்ளி நாயகி. அந்த நாயகியை கூப்பிடுங்க. வாங்கி வைக்க விதி இல்லனால அடுத்தவட்ட நக்கல் பண்ணவன் குறைச்சலடி. இந்த சும்மாரு நம்ம பொம்பளை அப்படி பார்த்து இப்படி பேசாம சரி சரி கணக்கு பண்ணுங்கண்ணா. கணக்கு பண்ற எண்ணத்தை விட்டுட்டோமா தங்கச்சி? ஆமா நீ கணக்கு ஏமா உங்க அண்ணே கணக்கு பண்ண ஆரம்பிச்சா அது கணக்கு பண்ணிட்டு போயிருக்கு. ஆமா வந்தோம். இப்ப நான் பண்றேம்மா. எங்க கணக்கு பண்றீங்க? நான் பண்றேம்மா. கணக்கு நீ நல்லா பண்ணதா? நீ தான் வெச்சுக்கோ. இதல்ல நீ நல்லா பண்ணுவே. என்ன எங்க இருந்து நல்லா கணக்கு பண்ணுமா? இந்த ட்ரவுசரை எங்கே தான் வாங்குனேன்? அப்பே ராமராஜன் தோச்சு போட்டதை தூக்கிட்டு வந்துட்டியா? சரி கணக்கு பண்ணு. நீங்க விருப்பப்படுறீங்க இல்ல இல்ல. எப்ப என் கணக்குல நீங்க போற சொன்னீங்களா? இனிமே நீ தான் பார்த்தா மசூர் கணக்க பண்ணவே வேண்டாம். நீ பண்ணுமா? இப்போ அது தெரிஞ்சிச்சு அது ஒரு மசூர் கணக்குனா அது. வேற மசூராங்கறீங்களா? முந்தாமையில சரி சரி ஆமா எப்பவுமே தெரியாம தான் போகக்கூடாது. எப்பாவது ஒரு நேரம் தெரியணும்ல. அதனால 1 2 3 4வது ஆள் யாருன்னா வருது? பாக்குற பார்வை சரியில்லை. பார்வையிலே ரேப் பண்ணிட்டு போயிரு. அப்படியே ஞாபகமா இருக்கு. சரி யாரு? அவர்தாம்மா வேன் டிரைவர். வேன் டிரைவர். வேன் டிரைவர் வண்டி எடுத்து வந்திருப்பாரு. யாருன்னு பாருங்க பாரியா? வேறு ஒண்ணு இல்ல, நம்ம ஊருக்கு வெள்ளை அடிக்க வந்திருக்காரு.
இவர் காதலிக்கிற பொம்பளைக்கு துரோகம் பண்ணிட்டாருங்க. எதுக்கு நான் வந்தாரு அவரு? கேளுங்க, நீங்க வாய மாடு, நான் கேட்டமா, நீங்க கேளுங்க, அவர் சொல்லுவாரு. அவர் மான் குண்டியை குடிக்கணுமா? மான் குட்டியை குடிக்கணுமா? எங்க அண்ணன் சொல்றதோட சரி, நீங்க வேற. சரி, மான் குட்டியை பிடிக்க வந்தானா? மான் குட்டின்னு ஒண்ணு இருக்கா? ஏன்னா குதிரை குட்டி கேள்விப்பட்டிருக்கேன், பன்னி குட்டி கேள்விப்பட்டிருக்கேன், கழுத குட்டி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன மான் குட்டி? இது என்ன மான் குட்டி? சரி சரிங்க வாங்க. மானுக்குள்ள அங்க வச்சாச்சு. என்ன நீ கேட்டுக்கிட்டு இருக்க? நான் கேட்கறதெல்லாம் அது என்னமா எப்படி இருக்கு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லட்டவரே, வந்தவரை வரவேற்புக்குள்ள பண்பு நம்ம கொடுக்கணும்ல வரவேற்பு. ஆமா, நீங்க கொடுத்தீங்களா இல்லையா? நான் கொடுக்கணுமா வேண்டாம்? நான் பாட புள்ள ஆடுற அழகு இந்த குண்டியை வச்சுட்டு என்னதான் நீ என்ன குண்டியிலே கவனமா இருக்கு? சொல்லு. மிகவும் அழகா